நம்மளால நேரத்துக்கும் சாப்பாடு கொடுக்க முடியல. இப்பவும் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இங்க போனா லைன்ல நிக்கணும், சாப்பாடு கிடைக்காதுன்னு. இப்போ வந்து 50 பேர் இருக்காங்க, வந்தா 2-3 நிமிஷத்துல எந்த ரெஸ்டாரண்ட்லயும் அவ்வளவு ஃபாஸ்டா கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் நம்ம கொடுப்போம் 5 நிமிஷத்துக்குள்ள சாப்பாடு. நல்ல வித்தியாசம் பாத்துங்க. உள்ள ஃபர்ஸ்ட் டே வந்தீங்களா நீங்க? ஓபனிங் வந்தாங்க, சிஸ்டர் வந்தாங்க, கேளுங்க, அவங்களால வீடியோவே ஷூட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டேக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. உள்ள கிச்சன்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு, பாக்கும்போதே தெரியுது. அந்த ப்ரொஃபஷனலிசம் வந்து பயங்கரமா தெரியுது. மீல் முடிச்சோம்னா அங்க இது ரெடி, மீல் ரெடியா இருக்கும். கஸ்டமரே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து இவ்வளவு கூட்டமா இருந்தது, இப்போ செகண்ட் என்ன அவ்வளோ மேன் பவர் பாய் எடுத்துக்கிறது காரணம் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு வேணும். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் தான் நம்மளுக்கு முக்கியம். நான் எல்லாத்துக்கிட்டே கேட்டேன், துபாய் வந்திருக்கீங்களே எப்படி இருக்கு? நிறைய பேர் வந்துட்டு துபாயில வந்து நிறைய கஷ்டப்பட்டதெல்லாம் பாக்குறோம், இங்க எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பாய் சூப்பரா வச்சிருக்காரு, நாங்க துபாய் வந்த மாதிரி இல்ல ஜாலியா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு ஜாலியா இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க. துபாய் வரதுக்கு காரணம் 2. ஒன்னு புர்ஜ் கலிஃபான்னு ஜபார் பாய் பாருப்பா, கண்டிப்பா காசு கொடுத்ததுக்கு மேல போறாயா கொய்யால. இல்ல மேம், கண்டிப்பா நம்ம தமிழ் கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா அங்க விசிட் பண்றாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம இதுக்கு ரெஸ்டாரண்ட் விசிட் நிறைய பேர் வராங்க. மறுபடியும் நாம UK, US, பிரான்ஸ் எங்கெங்கெல்லாம் வராங்களோ ஒரு டிரான்சிட் இங்க கொடுத்துட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேப் வச்சுட்டு தான் வராங்க. வந்து இங்க சாப்பிட்டுட்டு தான் அடுத்தது சென்னைக்கோ அல்லது ஸ்ரீலங்காக்கோ போறாங்க. நம்மளுடைய மக்கள் நிறைய நல்ல சப்போர்ட்மா. நம்ம வந்து அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை இருக்கணும்ன்றதுனாலயே 20 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது வேற. இப்போ நம்ம வந்து 50-60 பேர் வச்சுட்டு சம்பளம், நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம இந்தியா காசுக்கு மாசத்துக்கு ஒரு 13-14 லட்சம் ரூபா நம்ம சேலரியை நம்ம வந்து எடுக்கிறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து வருத்தப்பட்டு போகக்கூடாது. என்னங்க உங்க மேல இருக்கிற பாசல், நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தோம், நீங்க பிரியாணி இல்லைன்றீங்களே, இவ்வளவு லேட் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நிறைய வாங்கி கட்டிக்கிட்டோம். மறுபடியும் யாரும் திட்டக்கூடாது அப்படின்னா காசு முக்கியம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ நீங்க சென்னையா? எப்படி? சென்னை மேம், ப்ராப்பர் சென்னை, தமிழன் தான். ஓகே, எவ்வளவு வருஷமா பாயோட இருக்கீங்க? பாயோட 1 இயர் இருக்கு. 1 இயரா இருக்கீங்க. எல்லாரும் புதுசு பாய் இல்ல? எல்லாம் உங்களுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஓ அப்படியா? ஓகே. நம்ம மேனேஜ்மென்ட் பண்றாரு ஒரு பேர் வந்து, இவர் வந்து ஒரு பெரிய கம்பெனில வந்து பெரிய பொறுப்புல இருந்தார். அந்த பொறுப்புல வேணா ஜப்பார் பாய் கூட நான் வந்து இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு ஒரு பேஷனா வந்துட்டு இருக்காரு. அவர் பேசும்போதே தெரிஞ்சிச்சு பயங்கர ப்ரொபஷனல். அவர் இங்க தான் படிச்சது. அவருக்கு ஒரு 6 லாங்குவேஜ் தெரியும். இருக்காருன்னு சொன்னாரு. ஆமா, 40 இயர்ஸா இங்க இருக்காரு. சூப்பர் சூப்பர். எல்லாரும் கேட்டப்ப 1 இயர் தான் ஆகுது, இங்க தான் வந்தோம், பாயோட தான் வந்தோம், இங்க வந்தா தொழிலே கத்துட்டு இருக்காங்க எல்லாரும். சோ இவ்ளோ பேருக்கு நீங்க வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க. இவங்க மூலமா அவங்க ஃபேமிலி வந்துட்டு பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட வளர்ச்சி பார்க்கிறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, குக் பண்றவங்க வாஷ்ரூம் பண்ணுவாங்க, கிளீனும் பண்ணுவாங்க. இந்த கேஷ் கவுண்டர்ல நான் சூப்பர்வைசர், நான் இதை பண்ண மாட்டேன், பிளேட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிக்சட் யாருமே வந்து ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது. நான் பெரிய ஆளிங்க, நான் பெரிய குக்கு, நான் பெரிய சூப்பர்வைசர், நீ ஹெல்ப்பர், அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே எல்லாம் மிக்ஸ் ஆகி வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். துபாய் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க. ஸோ எப்படி இருக்கு இங்க 8 மந்த்ஸ் இங்க இருக்கிறது? ஃபாரின் வந்த மாதிரியே இல்லை, ஏதோ நம்ம வீட்டில் இருந்த மாதிரி தான். ஊரில் இருப்போம்ல, நம்ம ஜாலியாக தான் வேலை போயிட்டு இருக்கு. ஓகே, எந்த ஊர் நீங்க? கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? ஓகே. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்காக பாய் உங்களை வந்து இங்கே கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ வெளியில எல்லாம் போறீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இது தவிர, அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் இல்லாம வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்காங்களா? அக்கா இருக்கா. அப்படியா? இங்கே தான் இருக்காங்க. ஓகே, எப்படி இருக்கு இந்த 8 மந்த்ஸ் உங்களுக்கு? வேற மாதிரி ஃப்ரீயா தான் இருக்கீங்க? இப்படி வேலை ஒன்றும் இருக்காது, நம்ம மட்டும் வேலை பார்க்கணும், பட் மற்றபடி கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து வராங்க, தங்குறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள்ல, சில டைம்ல ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ இங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த அனுபவம்? பாய் தனியாக ரூம் அடிச்சுட்டாங்க, 2 ரூமு என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரீயாகிட்டு, எந்த இதுவும் கிடையாது, பெட் ஸ்பேஸ்லாம் கிடையாது, 2 ரூம் கம்ப்ளீட்டாக ஸ்டாஃபு.